டெல்லி என்பது பரபரப்பாக இருக்கிறது. அனல் பறந்தாலும், மழை கொட்டினாலும், குளிர் வீசினாலும் இந்தியா நற்பெயரை எடுத்து விட்டது. 165 நாடுகளுடைய பிரதிநிதிகள் நரேந்திர மோடியிடம் பேசிய வண்ணம் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்தியா முதல் முறையாக செய்து காண்பித்தது எந்த காரியத்தை டாக்டர் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் போன்றவர்கள் 2008 கோட்டை விட்டார்களோ அப்பொழுது ஒரு தமிழரான ஏர் சீஃப் மார்ஷல் கிருஷ்ணசுவாமி என்பவர் இதே பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொடுத்தாரு, இந்த டெரர் கேம்ப் அடிக்கணும்னு. அப்ப ப. சிதம்பரம் வேண்டான்னாரு, சோனியா காந்தி சொன்னதுனால. ஆனா தமிழ்காரனை போய் அடிச்சாங்க இந்திய விமானப்படையை வச்சு ஈழத்துல. அதே பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான் பார்த்துட்டே இருங்க. காங்கிரஸ் செய்த துரோகம் அன்று 26/11/2021 நன்ற ஒரு நடைமுறைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக இன்று அந்த விவாதம் வந்திருக்காது, நரேந்திர மோடிக்கு புகழ் வந்திருக்காது. காரணம், காங்கிரஸ் கோட்டை விட்டது. காங்கிரஸ் பாகிஸ்தான் பக்கம். காங்கிரஸ் ஒரு சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக அவர்கள் இந்துக்களையும் இந்தியாவையும் துரோகம் செய்வதற்கான செயல்களை செய்தார்கள் என்பதுதான் இன்று நரேந்திர மோடி பாகிஸ்தானை நன்றாக அடித்ததில் அரசியல் ரீதியாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் விக்ரம்.